பெரும்பாலும் நமக்கு வருகின்ற துன்பங்களுக்கு நாமே காரணமாக இருப்போம். ஏனென்றால் நாம் பல நன்மைகளும் செய்கிறோம், தீமைகளும் செய்கிறோம். நன்மைகளுக்கு நாம் பொறுப்பாவது போல நாம் செய்கின்ற தீமைகளுக்கும் நாமே பொறுப்பாகின்றோம். இதை பல இலக்கியங்கள் தீதும் நன்றும் பிறர் தர வாரா என்று கூறியிருக்கிறது. திரைப்பட பாடல்களிலும் பார்த்திங்கன்னா ஒரு சில பாடல்களில் மிக தெளிவாக எல்லாவற்றும் காரணம் நாமதாம் என்பதை விளக்குகின்ற பாடலாக, விளக்கே நீ கொண்ட ஒளி நானே, விழியே நீ கண்ட நிழல் நானே, முகமே நீ இட்ட திரை நானே, முள்ளும் நானே மலர் நானே. நன்மைக்கும் தீமைக்கும் நாமே பொறுப்பாவதைப் போல முள்ளும் நானே மலரும் நானே என்று மிக தெளிவாக கண்ணதாசன் அந்த பாடலிலே கூறியிருப்பார். நிறைகுடம் என்ற ஒரு படம் நினைக்கின்றேன். அதே போல் இன்னொரு பாடல் பார்த்திங்கன்னா, நானே எனக்கு பகையானேன், என் நாடகத்தில் நான் சிறையானேன், தேனே உனக்கு புரியாது, அந்த தெய்வம் வராமல் விளங்காது, விதியும் மதியும் பேரம்மா, அதன் விளக்கம் நான் தான் பாரம்மா, மதியில் வந்தவள் நீயம்மா, என் வழி மறைத்தால் விதியம்மா. நாம் செய்கின்ற தப்பு மூலமாக நாம் மட்டுமல்ல, நம்மால் வேறு சிலரும் பாதிக்கப்படக்கூடும் என்பதைத்தான் விதியில் வந்தவள் நீயம்மா என்று அந்த பாடலிலே மிக தெளிவாக நாம் செய்கின்ற தவறுகளுக்கு நாம் தான் காரணம் என்பதை புரிந்து கொண்டு தவறுகள் கூடிய வரைக்கும் செய்யாமல் நேர்மையாக வாழ்வதே சிறந்த வாழ்க்கை, அறம் எனப்பட்டதே இல்வாழ்க்கை என்று சொல்வதைப் போல அறத்தால் வாழ்வதே சிறந்த வாழ்க்கை என்றாகும்.